இப்படி எல்லாம் பண்ண போறாங்க. நீ சும்மா இந்த பழி போற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா அப்படி பண்ற ஆள் கிடையாது. டேய் சிந்தாமணிக்கு இதுல எந்த லாபமும் கிடையாது. அம்மாவுக்கு தான் கிறிஸ்டிங் இருக்க கூடாது, அவனை எங்கயாவது அனுப்பிடணும். இவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அம்மா அந்த வேலையை பண்ணிருக்கு. அத்தை ஏன் அத்தை, சின்ன பையன் இவன், உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணா பாருங்க எப்படி பயந்து போயிருக்கான்னு. கடத்தி கிருஷ்ணன் என்ன பண்ண சொன்னாங்க? மதுரையில ஆசிரமம் இருக்குதான், அங்க கொண்டு போய் அவனை சேர்க்க சொல்லிருக்காங்க. என்னம்மா அது இவ்வளவு பயங்கரமா ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க? ஆண்டி வர வர சீரியல் வில்லி மாதிரி நீங்க மாறிட்டே வரீங்க. நல்ல வேலை ஆசிரமத்துல தான் அவனை சேர்க்க சொல்லிருக்காங்க. ஒரேடி அவனை கடல்ல என்ன அப்படி எதுவும் யோசிக்காம போனதே பெரிய விஷயம். நீ தான் சிந்தாமணி கிட்ட சொல்லி இவனை கடத்த சொன்னையா? உன்னதான் கேட்டேன், நீ கடத்த சொன்னையா? அது வந்து நான் அப்ப நீ தான் பண்ணிருக்க. உனக்கு எதுக்கு இந்த கேவலமான புத்தி? ஒரு குடும்ப பொம்பளை செய்யற காரியமா இது? உன்னை எல்லாம் என்ன போக போக அத்தோழிய தாங்க முடியல. அவங்க அடிச்சு ஓமரியா நாளுக்கு நாள் உன் மனசு கல்லாயிட்டு போகுதல்ல. இந்த பையனை போய் கடத்த சொல்லிருக்க. ரவுடி பொம்பளை மாதிரி நடந்திருக்கிறேன். அந்த சிந்தாமணியே ஒரு ரவுடி லேடி தான். ஆண்டிக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு போல. அத்தை நீங்க பண்ண வேலையால கிருஷிக்கு ஏதாவது எக்கு தப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. அவளை என்ன முறைக்கிற? இப்படி ஒரு காரியம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கத்துறீங்க? நான் தான் அந்த பையன் வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களே நீங்க? அதுக்கு ஆளை வச்சு கடத்துவீங்களா? டேய் நான் என்ன கடத்தி கொல்லவா சொன்னேன்? விட்டா நீங்க அதையும் தைரியமா செய்வீங்க போல. அவன